இந்த மருதன் குளத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கரையில் இருக்கக்கூடிய இந்த குளத்தில் இருக்கக்கூடிய சீமைக்கருவேல மரங்களை வந்து பிடுங்கப்பட்டிருக்காங்க, வேரோட பிடுங்கியிருக்காங்க. அது ஒரு வகையில் வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை தான். ஆனால் அது நல்ல அருமையான வேலை. ஆனால் அதை செஞ்சவங்க இந்த செடிகள் குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செடிகளை வந்து பிடுங்கி தூர்வாரி இருந்தால் அந்த மேற்கு பக்க இருக்கக்கூடிய கரைகளையும் மேலே ஏற்றி உயரப்படுத்தி பலப்படுத்தியிருந்தா இந்த கம்மாய் வந்து இந்த குளம் வந்து மிக அருமையாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இதை மட்டும் ஏன் தூர்வாரப்படலைங்கிறது ஒன்றும் புரியலை. ஆனால் இதை தூர்வாரினா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து மழை காலங்களில் மழை தேங்கும் பட்சத்தில் வந்து இந்த குளம் வந்து பார்க்க அழகாக தான் இருக்கும். அதே சமயத்தில் விவசாயிகள் வந்து பயனடைவார்கள். எனவே இதை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு மனுவை கொடுத்து அந்த மனுவின் அடிப்படையில் இந்த குளத்தை மீண்டும் வந்து தூர்வாரணும். இந்த குளத்தில் முளைக்கக்கூடிய இந்த செடிகளையும் அப்புறப்படுத்தி தூர்வாரப்படணுங்கிறத பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் வந்து நாங்கள் வந்து நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழுவினுடைய தலைவர் நான். ஆனால் இந்த தொடர்ந்து பார்த்தா நாங்களும் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்மாய், குளம், ஏரி, கம்மாய் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் வர்றோம். இதில் வந்து குளத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு குளங்கள் வந்து தூர்வாரப்படாமல் தான் இருக்குது. ஆனால் தூர்வாரப்பட்டிருந்தால் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கப்படலாம். ஆனால் அதே சமயத்தில் வந்து தூர்வாரினா மட்டும் பத்தாது. ஆனால் கரைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்றி முழுக்க, அதாவது குளம் முழுக்க வந்து என்ன செஞ்சுருக்கணும், மரக்கன்றுகள் நட்டால் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கப்படலாம். அந்தந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து நீர்நிலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கரைகள் முழுக்க நெருக்கமான பகுதியாக ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் நட்டால் கிட்டத்தட்ட ஒரு நீர்நிலைகளை வந்து மிக அளவில் பாதுகாக்கப்படலாம் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். எனவே நீர்நிலைகளை பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊராட்சிகளும் ஒவ்வொரு பேரூராட்சி வழியாக நாங்கள் இதை பார்வையிட்டு தான் வருகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்ததில் வந்து நம்ம கரிசப்பட்டி வழியாக அடுத்து குளத்தை பார்வையிடுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். எனவே இந்த கோனூர் ஊராட்சியான மருதன் குளம் இந்த குளத்தை வந்து மீண்டும் சுத்தப்படுத்தணுங்கிறத மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு சார்பில் நாங்கள் இந்த குளத்தின் சம்மந்தமாக இன்னும் எந்தெந்த குளங்கள் வந்து தூர்வாரப்படாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு டீட்டெயில், அதாவது ஒரு ஒரு குறிப்பு மாதிரி எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒவ்வொரு குளத்துக்கும் நாங்கள் இப்போ திட்டமிட்டிருக்கோம். அதாவது மனுவாக கொடுத்து அந்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க.